அனைவருக்கும் வணக்கம். ஈலன் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 14th ஜூலை. ஸோ ரெகுலராக நம்ம கான்டெக்ஸ்ட் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த கான்டெக்ஸ்ட் அப்டேட்டில் நிறைய ரெகுலராக வந்து வீக்லி அப்டேட், மந்த்லி அப்டேட், அப்புறம் எப்படி நீங்கள் இதில் ஆர்டர் ஃப்ளோ வந்து எப்படி இதில் வந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸும் நம்ம ஆட் பண்ணிவிட்டு கொண்டு போயிட்டுருக்கோம். எதுக்காகனா மார்க்கெட் ப்ரொஃபைல் அண்ட் ஆர்டர் ஃப்ளோ அண்ட் பொசிஷன் வைஸாக எப்படி ட்ரேட் பண்ணுறது அப்படின்றது தான் நம்மளுடைய ஈலன் ப்ரொஃபைலோடைய எஜுகேஷன் பர்பஸாக கொடுத்துட்ருக்கிறது. ஸோ அதோடைய அவேர்னஸாக தான் நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருக்கோம். ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து வேறு ஒரு ட்ரேட் செட்டப்பில் கான்ஃபிடண்ட்டாக நீங்கள் இருக்கும்போது அடிஷ்னலாக வேறு ஏதாவது எட்ஜ் ஆட் பண்ணணுமா, ரெக்வைர்டா அப்படின்னும் போது நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம்? மார்க்கெட் ப்ரொஃபைல், அதுக்கப்புறம் ஆர்டர் ஃப்ளோ, இதெல்லாம் பேஸ் பண்ணி எப்படி ஆப்ஷனில் ட்ரேடிங் வந்து ஸ்விங் ட்ரேடிங்காவோ இல்லை பொசிஷனாவோ பண்ணுறது ரெகுலர் இன்கம்க்கு அப்படின்ற மாதிரி உங்களை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்க்கலாம். இது நியூ பிகினர்ஸ் அப்படின்னும் போது அவங்க டைரெக்டாக இந்த லேர்னிங்கில் வந்து எந்த ஒரு லாஸும் பண்ணாமல் பர்ஃபெக்டாக நீங்கள் உங்களை கைட் பண்ணிக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம ரெகுலராக யூடியூப்பில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளேலிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு கிளியராக இருக்குது. மார்க்கெட் ப்ரொஃபைல சம்மந்தமான ஒரு பேசிக்கான லேர்னிங் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதை நீங்கள் ரீட் பண்ணுங்கள். அப்புறம் இந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ்டு எப்படி டே டு டே நெக்ஸ்ட் டே வந்து நம்மளால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்ற அந்த கேள்விக்கு கான்டெக்ஸ்ட்டும் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். அது ஒரு 10-15 டேஸ்க்கு நீங்கள் அப்படியே உங்களுடைய ட்ரேடிங் வித் சார்ட்டோட நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்பொழுது ஓகே, அப்போ மார்க்கெட் ப்ரொஃபைல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் டூலாக இருக்குது அப்படின்ற அந்த நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு ஒரு ஹெல்ப்பிங்காகவும் இந்த டாபிக்ஸ் நம்ம போட்டிருக்கோம். இதை தவிர மென்டார்ஷிப்பில் எப்படி போயிட்டுருக்கு, மெம்பர்ஸோட ஃபீட்பேக்கு இங்கே டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்கோம். இதை தவிர அப்பப்போ நடக்கக்கூடிய டிஸ்கஷன்ஸும் நம்ம இங்கே அப்டேட் பண்ணியிருக்கோம். இப்போ கரண்ட்டாக ஆர்டர் ஃப்ளோவை நீங்கள் எப்படி வந்து மார்க்கெட் கான்டெக்ஸ்டோடு நீங்கள் ஆட் பண்ணுறது அப்படின்ற அந்த ஒர்க்கும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பியூராக வந்து உங்களுடைய எஜுகேஷனல் அப்டேட்டான ஒரு வீடியோஸ் தான். ஸோ ப்ரீவியஸாக வந்து நீங்கள் கொடுத்த ஃபீட்பேக் மார்க்கெட் ப்ரொஃபைல் மட்டும் செப்பரேட் கோர்ஸாக எங்கே வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்த அந்த ஃபீட்பேக்கை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம், உங்களுக்கு வந்து அந்த அப்டேட் வந்து கொண்டு வந்திருந்தோம். அந்த அப்டேட்டில் வந்து நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க, இந்த மாதிரி வந்து எங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ்லாம் வேண்டும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தீங்க. அப்போ அந்த ரெக்வஸ்ட்டை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா அந்த கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கோர்ஸு அந்த இதெல்லாமே வந்து வெப்சைட்டில் ஆல்ரெடி நம்ம மார்க்கெட் ப்ரொஃபைல் நீங்கள் கேட்ட அந்த பிலோ ஒரு 9,000க்குள்ளவே அந்த கோர்ஸை, இன்டென்சிவ் கோர்ஸ், இது வந்து ஜஸ்ட் லைக் மார்க்கெட் ப்ரொஃபைல் கோர்ஸாக இல்லை, வெரி டீட்டெயில்டாக இருக்கும். ஸோ இந்த கோர்ஸ்க்கு அப்புறமா நீங்கள் மார்க்கெட் ப்ரொஃபைலை பற்றி வேறு எங்கேயுமே நீங்கள் தேடி போய் படிக்க மாட்டீங்க, அந்த அளவுக்கு டீட்டெயில்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது அலாங் வித் ஜிஎஸ்டி, ஏன்னா அது நம்மளுடைய பாலிசி. ஓகேங்களா? ஸோ இது இருக்குது. இது முடிச்சுட்டு நீங்கள் மென்டார்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா அது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிடும். அந்த மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலுக்கான அடிஷ்னல் கோர்ஸாக நம்ம இங்கே தனியாக கொண்டு வந்திருக்கோம். பேஸ்ட் ஆன் மெம்பர்ஸ், சப்ஸ்கிரைபர் அவங்க விருப்பப்பட்டு அவங்க வந்து போலிங் பண்ணி கொண்டு வந்தது. இப்போ நெக்ஸ்ட்டு உங்களோட விருப்பத்தை கேட்குறதுக்கு உண்டான ஃபார்ம் வந்து நான் இன்றைக்கி அட்டன் பண்ணுறேன். உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் ஆர்டர் ஃப்ளோ அட்வான்ஸ் கோர்ஸ். ஸோ ஆர்டர் ஃப்ளோ அப்படின்னாலே பேசிக்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. மின் டெல்டா, மேக்ஸ் டெல்டா, அப்புறம் வந்து டெல்டா, அப்புறம் இம்பேலன்ஸ், ஸ்டாக் இம்பேலன்ஸ், இது மாதிரி ஒரு 4-5 பாயிண்ட்ஸ் மட்டும் தான் ஆர்டர் ஃப்ளோ நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. கிடையாது. ஸோ ஆர்டர் ஃப்ளோவில் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20 டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து மென்டார்ஷிப் மெம்பர்ஸ்க்கு ஆல்ரெடி கோர்ஸ் இந்த இயருக்கான கோர்ஸ் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க மென்டார்ஷிப் மெம்பர்ஸ்க்கு. ஸோ ஃபுல் வந்து மென்டார்ஷிப் மெம்பர்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸாக நாங்கள் பார்த்துட்ருக்கோம். அதனால தான் அதிகமான எந்த ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எதுவும் நம்மகிட்ட இருக்காது. மென்லி வி ஆர் ஃபோக்கஸிங் ஆன் மென்டார்ஷிப் மெம்பர்ஸ். ஸோ இப்போ வந்து ஒரு சப்ஸ்கிரைபரோட ரெக்வஸ்ட், இந்த டாபிக் மட்டும் எங்களுக்கு தனியாக கொடுங்க அப்படின்னு மென்டார்ஷிப் ப்ரோக்ராமில் இருந்து அந்த டாபிக் மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், அடிஷ்னல் கோர்ஸாக, செப்பரேட் கோர்ஸாக இப்போ க்ரியேட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அட்வான்ஸ் லெவல், எண்ட் டு எண்டு. அது வந்து ஒரு கண்டினியூஸ் லேர்னிங் ப்ரோக்ராம். அப்போ இங்கே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்கூடிய இந்த கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் கோர்ஸ் அதோடு நின்றுடுமா அப்படின்னு கேட்டால் அதோடு அதை நிற்க போதில்லை. அது வந்து ஒரு அட்வான்ஸ். இதெல்லாம் நீங்கள் முடித்த பிறகு வேறு ஏதாவது உங்களுக்கு ஒரு டவுட்ஸோ ஏதோ கிரியேட் ஆகும்போது அது ஒரு ரெகுலர் டிஸ்கஷன்
அண்ட் அடிஷ்னல் லேர்னிங்காக இது வந்து ஒரு கண்டினியூட்டி பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இதுவும் ஒரு மென்டார்ஷிப் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இது டிசைன் பண்ணியிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒர்க்காக வந்து நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா, ஆர்டர் ஃப்ளோவை அட்வான்ஸ் லெவலில் கொடுக்கணும். ஜஸ்ட் லைக், ஏன்னா ஒரு சிலர் என்ன நினைப்பாங்கன்னா, எனக்கு இது போதும் அது போதும்னு சொல்லி ஆரம்பத்தில் ஏதாவது ஒரு கோர்ஸை ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்க, ரொம்ப டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு பார்ப்பாங்க. அதை பற்றி விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா, அது அட்வான்ஸ் லெவலில் எய்தர் வந்து ஆக்ஸா ஃபியூச்சர்லேயோ இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு இன்டர்நேஷ்னல் லெவலில் இருக்கக்கூடிய கோர்ஸை தான் அவங்க வந்து போயிட்டு வாங்குற மாதிரி இருக்கும். பட் அது வந்து பல ஆயிரங்கள் லட்சங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கோர்ஸ் லெவலில் நம்ம வந்து என்ன பண்ணோம், நம்ம தமிழ் ட்ரேடர்ஸ்க்கு கொடுக்கணும் அப்படின்ற அந்த இனிஷியேட்டிவ் நாங்கள் எடுக்க போகிறோம். ஸோ அதுக்கான ஆர்டர் ஃப்ளோ அட்வான்ஸ் கோர்ஸ் வந்துருக்கும். நம்பர் ஆஃப் டாபிக்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இது வந்து யாருக்கெல்லாம் பொருந்தும் அப்படின்னா, நான் வந்து எண்ட் டு எண்ட் லேர்ன் பண்ணோம் அப்படின்ற அந்த இன்டென்ஷனில் இருக்கவங்களுக்கு இது போகும். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி விருப்பப்படுறவங்க உங்களுடைய ரெக்குயர்மெண்ட்டை இந்த ஃபார்மில் அப்டேட் பண்ணுங்கள். உங்களோட டீட்டெயில்ஸோடு அப்டேட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்னென்ன டாபிக்ஸ் வேணும், நீங்கள் எந்தெந்த டாபிக்ஸ்லாம் விருப்பப்படுறீங்க. ஆல்ரெடி நான் லேர்ன் பண்ணியிருக்கேன், இன்னும் எந்த டாபிக்ஸ்லாம் நான் இந்த ஈலர்ன் ப்ரொஃபைல் மூலிமா லேர்ன் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்றது, நீங்கள் உங்களுடைய கோர்ஸ் வந்து எந்த ஃபீஸ்க்கு நீங்கள் அவைலபிள் பண்ண போகிறீங்க அப்படின்றத நீங்கள் கொண்டு வாங்க. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஆர்டர் ஃப்ளோ கோர்ஸை உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணி கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இது வந்து அடுத்த ஸ்டெப் ஒர்க் பண்ண போகிறோம். பேஸ்டான உங்களோட இன்ஃபார்ம் உங்களோட இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அதை பொறுத்து தான் போகிறோம். அது இல்லாமல் மென்டார்ஷிப் மெம்பர்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெகுலராக நாங்கள் கொடுக்கக்கூடிய மார்க்கெட் ப்ரொஃபைல், ஆர்டர் ஃப்ளோ அண்ட் ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ் டீட்டெயில்டாக படிக்கிறது இது வரும். இதெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு கிடைக்காது. ஸோ மார்க்கெட் ப்ரொஃபைலை அட்வான்ஸாக நீங்கள் லேர்ன் பண்ணுன்னா எவ்வளோ நம்ம இப்போது கரண்ட்டாக வந்து எஜுகேஷனுக்கு செலவு பண்ணணுன்றது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ஆர்டர் ஃப்ளோ அட்வான்ஸ் லெவலில் நீங்கள் படிக்கிறதுக்கு எவ்வளோ டாலர்ஸ் நீங்கள் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதே மாதிரி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸ், இன்றைக்கி ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜிஸை மினிமம் ஒரு ஸ்ட்ராட்டஜி என்ன பண்ணுறாங்க, 10,000 15,000 20,000 சொல்லி கோர்ஸ்லாம் இருக்குது. ஆனால் இங்கே நம்ம என்ன மாதிரி எடுக்க போகிறோம்னா, பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவலில் எப்படி உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்களே பில்ட் பண்ணுறது, மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜி எப்படி நீங்களே பில்ட் பண்ணுறது, அந்த பில்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜியை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், எப்படி மணி மேனேஜ் பண்ணணும்னு சொல்லி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிக்கல் செஷனாக தான் இது இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த மாதிரி ஒரு 25,000 ப்ளஸ் ஜிஎஸ்டியில் யாராலையும் கொடுக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து இது தனியாக நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். இது ஒன்லி ஃபார் யார் வந்து ப்ரொஃபஷ்னல் ட்ரேடராக நாங்கள் மாறணும், இன்றைக்கி வந்து ஏதோ ஒரு ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம், ஏதோ ஜாப் பண்ணுறோம், ஆனால் ஒரு சர்டன் கேபிட்டல் க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து இது ப்ரொஃபஷ்னலாக இந்த ட்ரேடிங் பண்ணணும் அப்படின்னா என்னென்னலாம் நாங்கள் லேர்ன் பண்ணணும், அதுக்கு ஒரு நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டீமாக இருக்கா, இல்லை ஒரு குரூப் இருக்கா, இல்லை சொல்லி கொடுக்கறதுக்கு ஆளுங்க இருக்காங்களா அப்படின்னு நம்ம தமிழ் ட்ரேடர் கேள்வி கேட்டாங்கன்னா அதுக்கு ஆன்சராக இந்த ஈலன் ப்ரொஃபைல் இருக்கணும் அப்படின்ற அந்த வே ஆஃப் அப்ரோச்சில் தான் நாங்கள் போனோம். ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அட்வைஸ், இம்மிடியேட்டாக ஏர்ன் பண்ணணும், இம்மிடியேட்டாக நான் வந்து மார்க்கெட்டில் விட்டதை பிடிக்கணும் அப்படின்றவங்களுக்கு இந்த மென்டார்ஷிப் வந்து சுத்தமாக பொருந்தாது. அதை நான் ஓப்பனாகவே நான் சொல்லிவிடுவேன். ஓகேங்களா? இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராப்பராக என்னை நான் தயார்படுத்திக்கணும் அப்படின்றவங்களுக்கு மட்டும்தான் இது பொருந்தும். டீட்டெயில்டு லேர்னிங்காக இருக்கும். சில மாதங்களே என்ன பண்ணலாம், அவங்க வந்து அதை நல்லா கற்றுக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி லைவுக்கு கன்வெர்ட் ஆகலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி விருப்பம் இருக்கவங்களும் எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நவ் வி கோ ஃபார் கரண்ட்டு வீக்கோட கான்டெக்ஸ்ட். ஸோ கரண்ட் வீக்கோட கான்டெக்ஸ்ட் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த லாஸ்ட்டாக அப்டேட் பண்ண இந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரோட வீடியோ பாருங்கள். இது அக்செப்டன்ஸாக ரிஜெக்ஷனா அப்படின்ற அந்த கொஸ்டினோட சொல்லியிருப்பேன். ஸ்டில் அதே கொஸ்டினோட தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்னையோட செஷனை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ லாஸ்ட்டு வீக்கோடைய அந்த செஷனை நீங்கள் பார்க்கும்பொழுது உங்களுக்கு வந்து என்ன ரெக்வயர்டாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து ரேஞ்சிலிருந்து உங்களுக்கு ட்ரெண்டுக்கு போயிடுச்சா போகலையா அப்படின்ற அந்த டவுட்டில் தான் நம்ம அந்த கொஸ்டின்ஸை நிறுத்தியிருந்தோம். ஓகேங்களா? ஸோ சேம் வே ஆஃப் அப்ரோச்லேயே இங்கே பாருங்கள், இது வந்து நிஃப்டியோட சார்ட். ஸோ நிஃப்டியோட சார்ட் நம்ம எங்கே நிறுத்தியிருந்தோம், இந்த 23rd ஜூன், ஐ திங்க் 23rd ஜூன் தான் நினைக்கிறேன், அது வரைக்கும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதுக்கப்புறம் வந்து ஃபர்தராக வந்து மார்க்கெட் வந்து அப் சைடு போகுமா டவுன் சைடு போகுமா அப்படின்ற அந்த கிளாரிட்டி, சாரி 30 ஜூனில் நம்ம நிறுத்தியிருந்தோம். கான்டெக்ஸ்ட் ஃபார் 30 ஜூனு. ஸோ அப்போது 30 ஜூன் அப்படின்போது எங்கே வருது,
இந்த இடத்துல. ஸோ இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம், கான்டெக்ஸ்ட் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இந்த லெவல்லேருந்து மார்க்கெட்டு பிரேக் அவுட் ஆகி ஒரு டைரக்ஷனில் போகுது. ஸோ கிளியராக கவனிங்க, ஓகேங்களா. ஸோ இந்த ரேஞ்சிலிருந்து மார்க்கெட் டைரக்ஷன் போயிட்டே இருக்குது. இப்போ இதுக்கு அப்புறமா மார்க்கெட் கண்டினியூ ஆகுமா அப்படின்ற அந்த கொஸ்டின் போட்டு நம்ம கான்டெக்ஸ்ட் போட்டிருந்தோம். செக் பண்ணுங்கள் கண்டினியூ ஆயிருக்கான்ட்டு. புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கே நீங்கள் எங்கே பார்க்க முடியும்னா இந்த ப்ரொஃபைலுக்குள்ளவே உங்களால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட் டே ஃபாலோ அப்பில் கிளியராக என்ன பண்ண முடியும், மார்க்கெட் ரிஜெக்ட் ஆகுதா அக்செப்ட் ஆகுதா அப்படின்னு பார்ப்போம். ஸோ இந்த ரேஞ்சுக்கு அப்புறம் போன ப்ரொஃபைல் எக்ஸாக்டாக ஒரு 2 டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ண முடியல, கண்டினியூ இல்லை. அதுக்கான இன்ஃபர்மேஷன் எதில் பார்த்தாச்சு, இந்த ப்ரொஃபைல்லே பார்த்தாச்சு. அது நெக்ஸ்ட் டே ஈவந்தோ இதுக்கு அபோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகும் பிலோவில் கன்ஃபார்ம் ஆகுமா அப்படின்ற அந்த கொஸ்டினோட அந்த கான்டெக்ட் நம்ம நிறுத்திடணும். இதுக்கப்புறம் பாருங்கள் 1 வீக் மேலே ஆகுது, மார்க்கெட் அப்சைட் போச்சா இல்லை. அப்போது சுற்றி வந்து ஜியோ பாலிட்டிக்கல் என்ன வேணால் நடக்கலாம், ஓகேங்களா, டேரிஃபு ட்ரேடிங்கில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் இங்கே மார்க்கெட் ப்ரொஃபைலை நீங்கள் டீட்டெயில்டாக எண்ட் டு எண்ட் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை யாரும் என்ன பண்ண முடியாது, ஏமாற்ற முடியாது. எப்போ நீங்கள் மார்க்கெட்லேருந்து விலகி இருக்கணும், எப்போ வந்து நீங்கள் மார்க்கெட்டில் நீங்கள் ஸ்ட்ராங்காக கண்டினியூ பண்ணணும், அதே மாதிரி தெரியும். இப்போது மார்க்கெட் ப்ரொஃபைல் பேஸ் பண்ணி அப் டு இந்த வீக் இது வரைக்கும் நம்ம கான்டெக்ஸ்ட் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு அக்செப்ட் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதா அப்படின்றத நீங்கள் பேங்க் நிஃப்டிலையும் கவனிங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா பேங்க் நிஃப்டி வந்து உங்களுக்கு வந்து ஒரு 2 டேஸ் நல்ல ட்ரெண்டாகவே இருந்துச்சு, ஓகேங்களா. அதில் 1 டே வந்து அபவ் ரேஞ்ச் மேலே ஒரு ட்ரெண்ட் இருந்தது. ஸோ நம்ம இந்த இடத்துல கான்டெக்ஸ்ட் வந்து நம்ம பண்ணியிருந்தோம். ஸோ நெக்ஸ்ட்டு மண்டேயில் பாருங்கள் ரிஜெக்ட் ஆகுதான் பார்க்கலாம். ஸோ மார்க்கெட் கரெக்டாக ரிஜெக்ட் ஆகிடுச்சு, அக்செப்ட் ஆகலை, கண்டினியூ ஆகலை அப்படின்னு. ஸோ அப்போது உங்களுக்கு என்ன கிடைக்குது, இதை பேஸ் பண்ணி வந்து நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து பில்ட் பண்ணுறதுக்கோ, மார்க்கெட்டில் ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணுறதுக்கோ, இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணிட்டுருக்கீங்க ஒரு ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு போகிறதுக்கோ எல்லாமே என்ன உங்களுக்கு கிளியரிட்டியாக இருக்குது. ஸோ நம்ம இது வரைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய இந்த கான்டெக்ஸ்ட்டை இன்னியோட செஷனில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த டிஸ்கஷனுடைய எண்டில் எப்படி வந்து மார்க்கெட் ப்ரொஃபைலில் நீங்கள் பேஸ் பண்ணி எப்படி ஆர்டர் ஃப்ளோவோடு நீங்கள் கம்பேர் பண்ணி எப்படி இந்த ரிஜெக்ஷனை உங்களால் வந்து ஆர்டர் ஃப்ளோலேயோ எவிடென்ட் பண்ணியிருக்க முடியும் அப்படின்ற அந்த ஹிண்ட்டை நம்ம என்ன பண்ண போகிறோம் எண்ட் ஆஃப் செஷனில் கனெக்ட் பண்ண போகிறோம், ஓகேங்களா. ஸோ நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனாக உங்களுக்கு இருக்கும் இது. ஸோ பொறுமையாக பாருங்கள், டைம் இல்லைன்னா டைம் இருக்கும்போது இதை வாட்ச் பண்ணுங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் லேர்னிங் பர்பஸ்க்காக தான், ஆனால் டீட்டெயில்டாக வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு கட்டாயம் ஒரு லேர்னிங்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணக்கூடிய அதே மெத்தட்லேயே போவோம். ஏன்னா மென்டர்ஷிப் மெம்பர்ஸ் வந்து வேறு மாதிரி ஃபாலோ பண்ணுவாங்க. இது வந்து ரெகுலராக நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணக்கூடிய மெத்தடு, மந்த்லி வீக்லி அந்த ஸ்கிரிப்டு, ஓகேங்களா. ஸோ மந்த்லி வீக்லி ப்ரொஃபைலை பேஸ் பண்ணியே பார்க்கும்போதே உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காகவே தான் இருக்கும் மார்க்கெட். இப்போ நல்லா கவனிங்க, இப்போ மந்த்லி ப்ரொஃபைல் ப்ராப்பராக கடைசியாக பெல் கர்வ் ஃபார்ம் ஆனது இங்கே தான், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இந்த மந்த்து எந்த மந்த்து செக் பண்ணுங்கள், ஏப்ரல் மே ஜூன் ஜூலை. ஸோ ஏப்ரல் மந்தோடைய ப்ரொஃபைல் வந்து உங்களுக்கு என்ன இருக்குது, வெரி லீனியன்ட் ப்ரொஃபைல், ஓகேங்களா. இது அக்செப்ட் ஆகுதான்னு பார்த்தோம். ஸோ ஏப்ரல் அண்ட் மே, ஜூன் மந்த்து நமக்கு ட்ரெண்டாக இருந்துச்சு. ஆனால் ஜூலை என்ன ஆகலை, ட்ரெண்ட் ஆகலை. என்ன ஆகுது உங்களுக்கு, ஜூன் மந்தோடைய ப்ரொஃபைலுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ இது எப்படி இருக்குது, எக்ஸிஸ்டிங் பிஸ்னஸ் ஏரியாவிலேருந்து மார்க்கெட் மூவ் ஆகிட்டு என்ன பண்ணுது, இந்த இடத்துல ஒரு டெவலப்மெண்ட் ஃபாலோ பண்ணுது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே சரி. இப்போ இங்கே நிஃப்டி பார்ப்போம். இப்போ நிஃப்டி வந்து ஏற்கனவே வந்து இங்கே ப்ரொஃபைலில் நமக்கு கிளியராக தெரியுது, எதுவுமே நான் சொல்கிறது இல்லைங்க, ஏற்கனவே ப்ரொஃபைலில் கிளியராக தெரியுது. இப்போ ப்ரொஃபைலில் இந்த ரேஞ்சுன்றது நிஃப்டிக்கு ஒரு டெவலப்மெண்ட் ஏரியா, கட்டாயம் வேலட்டைலாக தான் இருக்கும், அப்ஸ் போவோம் மேலே போவோம், ஆனால் கொஞ்சம் ஓரளவுக்கு சஸ்டெயின் ஆகிடுச்சு. இப்போ லாஸ்ட் மந்த் ஜூன் மந்தோடைய ப்ரொஃபைலிருந்து நமக்கு கொஞ்சம் கண்டினியூ ஆகிடுச்சுன்னா இந்த லெவலுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பேசியிருந்தோம். ஆனால் என்ன ஆயிடுச்சு உங்களுக்கு, ஜூலை மந்த்து ரிஜெக்ட் ஆகிருக்கு. ரிஜெக்ட் ஆகி எதுக்கு கீழே போகக்கூடாது, ஜூன் மந்தோடைய ப்ரொஃபைலுக்கு பிலோவில் போகக்கூடாது. அதுதான் அப்போது கட்டாயம் 25,000க்கு பிலோவில் மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த ரெக்குயர்மெண்ட் நமக்கு இருக்குது. ஆகிடுச்சுன்னா என்ன ஆகிடும் உங்களுக்கு, பெல்கவ் ஆக்டிவேட் ஆகிடுச்சுன்னா ஸோ இங்கே டெவலப்மெண்ட்டுக்கு 24,000க்கு ப்ரைஸ் வரா மாதிரி ஆகிடும், ஓகேங்களா.
ஸோ இது வந்து பெல்கோவோடைய அந்த கிளாரிட்டி. ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 56,000க்கு பிலோவில் ப்ரைஸ் போகக்கூடாது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் வந்து ஏன் நான் வந்து ஃபஸ்ட் வீக்கில் ப்ரெசென்ட் பண்ணுறது இல்லை இந்த டீட்டெயில்ஸ் அப்படின்னா, ஸோ லேட்டஸ்ட்டாக செபியோட அப்டேட் பிரகாரம் எதுவுமே நம்ம அட்வைஸாக கொடுக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நாம் இங்கே ஃபஸ்ட் வீக்கில் எதாவது அப்டேட் கொடுத்து அதை வந்து பொசிஷனை எடுத்து எதுக்கு தேவையில்லாத பஞ்சாயத்து? எஜுகேஷனாக பார்த்துட்டு போவோம். நம்ம ஆல்ரெடி கொடுக்குற எஜுகேஷனை பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்? உங்களால் ரெகுலராக நீங்களாகவே உங்களை ப்ராக்டிஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அப்போது இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸை வச்சுட்டு ஒரு ஆப்ஷன் ட்ரேடர், ஓகேங்களா, ஸ்பெசிஃபிக்காக வந்து இந்த பாயிண்ட் வந்து ஆப்ஷன் ட்ரேடர். ஸோ ஆப்ஷன் ட்ரேடரில் பெரும்பான்மையவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஆஃபீஸ் கோயராக இருப்பாங்க, இல்லை பிஸ்னஸாக பண்ணுவாங்களா இருப்பாங்க. அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து லேர்ன் பண்ணியிருப்பாங்க. ஸ்ட்ராட்டஜிஸை லேர்ன் பண்ணி அவங்க பொசிஷனை பில்ட் பண்ணி அதுக்கு உண்டான விஷயங்கள் பண்ணும்போது, இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபைல் கிளாரிட்டி இருக்கும்போது அவங்க என்ன பண்ண முடியும்? அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை பர்ஃபெக்டாக டிப்ளாய் பண்ணி மேனேஜ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மார்க்கெட் ப்ரொஃபைல் வந்து ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜி வைஸ் ட்ரேடருக்கு மிகவும் பெனிஃபிட்டாக இருக்குது. ஓகேங்களா? கிளாரிட்டி கிளியராக இருக்குது. ஏன்னா போன லாஸ்ட் செஷன்ஸ்லாம் கொடுத்த அந்த கான்டெக்ஸ்டோட கம்பேர் பண்ணி பாருங்கள், அதே தான் நடக்கும். ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல எந்த எக்ஸ்பைரியை வந்து சூஸ் பண்ணணும், எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸை சூஸ் பண்ணணும், எந்த ஸ்ட்ராட்டஜியை சூஸ் பண்ணணும் அப்படின்ற அந்த கிளாரிட்டி எங்கே கிடைக்கும்? ப்ரொஃபைலை லேர்ன் பண்ணுறது மூலிமா கிடைக்கும். அதுக்கப்புறம் அவங்க ஆப்ஷன் என்ன பண்ணலாம், இன்னும் அட்வான்ஸாக லேர்ன் பண்ணும்போது இன்னும் பெனிஃபிட்டாக இருக்கும். அப்போ இது ஒரு பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? அப்போ மந்த்லி ப்ரொஃபைலை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதோடைய டினாமினேஷன் என்ன பண்ணணும், வீக்லிலேயோ மந்த்லியோ நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அப்போ நமக்கு இங்கே என்ன ஆன்சர் கிடைக்குது? 56,000க்கு கீழே ப்ரைஸ் கன்ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படின்னு அந்த கிளாரிட்டி இருக்குது. எதுக்காகனா ஓவரால் டவுன். ஆனால் கரண்ட்டாகவே வந்து ப்ரொஃபைல் என்ன இருக்கும், இப்போ டெவலப்பிங் ஆகிட்டுருக்கு. இதை வந்து நம்ம வந்து வீக்லி ப்ரொஃபைலில் வந்து வேலிடேட் பண்ணலாம். ஓகே, அதே மாதிரி 25,000 போகக்கூடாது. அப்போது உங்களுக்கு என்ன பாயிண்ட் கிடைக்குது? 25,000க்கு பிலோவில் நிஃப்டி போகக்கூடாது, 56,000க்கு பிலோவில் நிஃப்டி போகக்கூடாது. ஓகேங்களா? ஸோ நம்ம மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேனிக்லாம் ஆக வேணாம். ஏன்னா ஏகப்பட்ட எஸ்ஐபி என்ன பண்ணியிருக்காங்க, எஸ்ஐபி உள்ளே வந்திருக்கு. எதுக்காக உள்ளே வந்திருக்கு? டேக்ஸ்க்காக உள்ளே வந்திருக்கலாம். டேக்ஸ் சேலரி எம்ப்ளாயிஸ்லாம் டேக்ஸ்க்காக கட்டியிருக்கலாம். ஸோ மியூச்சுவல் ஃபண்டில் அவ்வளோ ஃபண்டு உள்ளே வந்திருக்கு. கிட்டத்தட்ட 25,000 கோடி. எவ்வளோ? 25,000 crore அபோவாக என்ன இருக்குது உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டு பப்ளிக் கிட்ட இருந்து யாருக்கு வந்திருக்கு? மியூச்சுவல் ஃபண்ட் ஆஃபீஸ்க்கு வந்திருக்கு. இப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு மியூச்சுவல் ஃபண்டுமே அந்தந்த ஒரு ரெஸ்பெக்டிவ் என்எஃப்ஓ அந்த ஃபண்டு, அந்த ஃபண்டோடைய பிரேக்கப்பில் இந்தந்த ஸ்டாக்கில் தான் நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற அந்த லிஸ்ட்டு போட்டு இந்தந்த ஸ்டாக்கில் எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ராப்பராக என்ன பண்ணியிருப்பாங்க, அப்ரூவ் வாங்கி தான் என்ன பண்ண முடியும், இந்த என்எஃப்ஓ நியூ ஃபண்டே என்ன பண்ண முடியும், இன்ட்ரடியூஸே பண்ண முடியும், அட்வைஸே பண்ண முடியும் பப்ளிக். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம கவர்னன்ஸ்லாம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ஃபண்டுக்குள்ளே இந்த பணம் வரும்போது இந்த பணம் எங்கே போகும்? இந்த ரெஸ்பெக்டிவ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்குள்ளே தான் சர்டன் பர்சன்டேஜாக என்ன பண்ணும், இன்ஃப்ளோவாக திரும்ப மார்க்கெட்டுக்கு உள்ளே வரும். ஓகேங்களா? அது லோக்கல் இன்ஸ்டியூஷன் ஃபண்டு உள்ளே வரும். ஸோ கட்டாயம் என்னதான் செல்லிங் நடந்தாலும் நம்ம மார்க்கெட் வந்து பையிங் பண்ணுறதுக்கு உண்டான கேப்பபிள் யாருக்கு இருக்குது? ஃபண்டு இருக்குது. ஃபண்டுன்னா யாருன்னா ஆதித்யா பிர்லா, அதுக்கப்புறம் வந்து எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்டு, டாட்டாவுடைய மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, இவங்களாம் தான் நம்மளுடைய என்ன இது ஏஎம்சிஸ். ஸோ இந்த ஏஎம்சிஸ் வந்து நம்ம என்ன பண்ண, நமக்கு ஸ்ட்ராங்காக அவங்க பப்ளிக்கோட ஃபண்டு அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அது உள்ளே இன்ஃப்ளோ ஆகுது. அந்த இன்ஃப்ளோ எங்கே மார்க்கெட்டுக்குள்ளே தான் வரும். அப்போ நம்ம மார்க்கெட்டு வாலட்டைல் இருக்கும், ஆனால் பேனிக் சிச்சுவேஷன் இப்போதைக்கு கிடையாது அப்படின்னு நமக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அப்போ என்ன அது, மார்க்கெட் அக்ரெசிவாக அப்சைடு மூவ் ஆகாது, ஆனால் அக்ரெசிவாக டவுன் சைடு மூவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை. அப்போ நமக்கு ஒரு லோயர் லெவல் நல்லாவே கன்ஃபார்ம் ஆகும். லோயர் லெவல் நல்லாவே கன்ஃபார்ம் ஆகும்போது ஆப்ஷன் ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணுறது வெரி ஈஸி. ஓகேங்களா? ஓகே, ஸோ இப்போ 2 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வீக்லி ப்ரொஃபைல் வரும். இப்போ வீக்லி ப்ரொஃபைலை பொறுத்த வரைக்கும் பேங்க் நிஃப்டியில் நமக்கு லாஸ்ட் 3 வீக்ஸ் பாருங்கள். லாஸ்ட் இந்த 3 வீக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எந்த வீக்கு அபோவில் இருக்கு? இந்த ரெஸ்பெக்டிவ் வீக் அந்த லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், இது வந்து ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை, செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை, லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன்
அந்த ஜூனோட ப்ரொஃபைலுக்குள்ளே தான் என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் இருக்குது. அப்போ ஜூனோட ப்ரொஃபைலுக்கு அபவில் என்ன இருக்குது, ப்ரைஸ் ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஜூனோட ப்ரொஃபைல் லாஸ்ட் ஜூலை, ஓகேங்களா, லாஸ்ட் ஜூனோடைய வீக், லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன், இந்த ப்ரொஃபைலுக்குள்ளே தான் எனக்கு லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனோட ப்ரொஃபைல் பாருங்கள். அதுக்கு முந்தின வாரம் நல்ல பேலன்ஸ்டு வீக்குக்கு அபோவில் தான் என்ன இருக்குது, இந்த ட்ரெண்ட் இருந்திருக்கு. இப்போ இந்த ட்ரெண்டில் என்ன இருக்குது உங்களுக்கு, வீக்காக அந்த ப்ரொஃபைல் வந்து எப்படி இருக்குது பாருங்கள். இந்த இடத்துல தான் பெல் கர்வ் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன இருக்குது உங்களுக்கு, கொஞ்சம் புவர் ஸ்ட்ரக்சரிங் இருக்குது. அப்போ அந்த புவர் ஸ்ட்ரக்சரிங் இப்போ என்ன நடந்துட்டுருக்கு, ஃபஸ்ட் வீக்கு ரிப்பேர் ஆகிருக்கு, செகண்ட் வீக்கு ரிப்பேர் ஆகிருக்கு. கிளாரிட்டி. அப்போது இங்கே என்ன கிடைக்குது உங்களுக்கு பாயிண்ட்டு, 56,000க்கு பிலோவில். ஏன் 56,000க்கு பிலோ, இந்த ப்ரொஃபைல் தான் 56,000க்கு இங்கே மந்த்லியில் ஸ்ட்ராங்காக இருக்குது. இதுக்கு பிலோ வர்றதுக்கு முன்னாடி ப்ரைஸ் எங்கே நிற்கும், கட்டாயம் 5600 நிற்கும். அப்போது ஒரு ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணக்கூடியங்க என்ன பண்ணும், 5600 வந்து லெஃப்ட் சைடோடைய ஸ்டாண்டர்ட் டிவிஷன் லெவலாக பேஸ் பண்ணி அதுக்கு அபோவில் ப்ரைஸ் மூவ் ஆகிடுச்சுன்னா இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு உண்டான ப்ராக்டிஸோடு அவங்க என்ன பண்ணணும், இங்கே ஸ்ட்ராட்டஜியை பில்டு பண்ணணும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே. இப்போ இந்த இடத்துல இந்த லெவல்ஸ் நமக்கு கனெக்ட் ஆகுது. சிமிலர்லி இங்கே நிஃப்டி, இப்போ நிஃப்டியோட லெவல்ஸ் பார்க்கும்போது நமக்கு ஆல்ரெடி லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூன் எப்படி இருக்குது, வெரி ட்ரெண்ட் வீக்கு. ஆல்ரெடி அது என்ன இருக்குது, புவர் ஸ்ட்ரக்சர். அந்த புவர் ஸ்ட்ரக்சர் என்ன ஆகிட்டு இருக்கு உங்களுக்கு, ஃபஸ்ட் வீக் ஆஃப் ஜூலை, செகண்ட் வீக் ஆஃப் ஜூலை என்ன இருக்குது, ரிப்பேர் ஆகிருக்கு. ஆனால் ரிப்பேருக்கு அப்புறமா என்ன நடந்திருக்கு, பிரேக் அவுட் நடந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட் வீக்கோட ப்ரொஃபைல் செகண்ட் வீக்கோட ப்ரொஃபைலுக்கு மார்க்கெட் என்ன பண்ணுது, லோக்கு வருது. லோக்கு வரும்போது ஜூனோடைய சென்டர் பாயிண்ட், லாஸ்ட் வீக் ஆஃப் ஜூனோடைய ப்ரொஃபைலுக்கு சென்டருக்கு ப்ரைஸ் வந்திருக்கு. அப்போது இந்த இடத்துல என்ன பண்ணலாம், இந்த இடம் பிரேக் அவுட் ஸ்டேஜு, இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போயாச்சு, திரும்ப இங்கே வந்திருக்கு. இந்த இடத்துல என்ன பண்ணலாம், டெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் மார்க்கெட் பூம் ஆகலாம். அதுக்கு உண்டான சினாரியோஸ் எதில் இருக்குது, ஃபண்டோடைய ஸ்டேட்டஸில் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல மோஸ்ட்லி என்ன பண்ணுவோன்னா முடிஞ்ச வரைக்கும் டிஸ்கவுண்ட் எடுக்க பார்ப்பாங்க. அப்போது நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம ப்ரொஃபைல் என்ன பண்ண மெர்ஜ் பண்ணி பார்க்கணும். அப்போ இந்த லாஸ்ட் 3 வீக்ஸை நீங்கள் மெர்ஜ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கரண்ட்டாக பாருங்கள், எக்ஸாக்ட் வேல்யூ ஏரியாவுடைய லோவில் தான் ப்ரைஸ் இருக்குது. நெக்ஸ்ட் வேல்யூ ஏரியா லோலேருந்து ப்ரைஸ் வெளியே வருது அப்படின்னா, நான் ஏற்கனவே அந்த 4 ஸ்டெப் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ 24,000 ஆல்மோஸ்ட் 24,970 அப்படின்னும் போது அது என்னது, ரவுண்ட் நம்பராக பார்த்தா 25,000 கரெக்டாக டேலி ஆகுதா, மந்த்லியில் பார்த்தது அப்படிங்க வீக்லி நமக்கு டேலி ஆகுதா. அப்போது என்ன தான் பேனிக் ஏதாவது அவங்க வந்து டிஸ்கவுண்ட் ப்ரைஸ்க்கு மூவ் ஆகிற மாதிரி தெரிஞ்சாலும், ஏன் இங்கே வந்து எது வைக்க வரலாம் அவங்க, ஆல்மோஸ்ட்டு இப்போ கரண்ட்டாக 56,883 இருக்கக்கூடிய மார்க்கெட்டு எது வைக்க வரலாம், 56,600 வைக்க ஒரு 300 பாயிண்ட்ஸ் என்ன பண்ணலாம், நிஃப்டி பேங்க் நிஃப்டி இங்கே புல் பேக் இன்னும் வரலாம். இப்படி புல் பேக் வந்துட்டு இங்கே போகலாம். இங்கே நிஃப்டியில் நமக்கு இங்கே லெவல் இருக்குது, இங்கே 25,000 அரௌண்டு, இப்படி ஒரு புல் பேக் இருக்கலாம். அப்போது ஒரு ஸ்லைட் டிஸ்கவுண்ட்டுக்காக வரலாம், ப்ரைஸ் வரலாம். ஓகேங்களா, இந்த வீக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இந்த வீக்கே என்ன பண்ணலாம், ஸ்லைட் ரிஜெக்ட் ரிவர்சல் ஆகி மார்க்கெட் பண்ணலாம், திரும்பவும் இன்சைடு வரத்துக்கு சான்சஸ் எடுக்கலாம். அப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன கட்டாயம் வேலட்டைல் இருக்கும், இந்த வீக் வந்து ஒரு வேலட்டைல் இருக்கும். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன பண்ணணும், செல்லிங்கை யார் அப்சர்வ் பண்ணணும், இங்கே லோக்கல் மார்க்கெட் அப்சர்வ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த திங்ஸ் எல்லாமே இங்கே எக்ஸ்பெக்டட் பிஹேவ். ஆனால் ரேஞ்ச் நமக்கு என்ன இருக்குது, கிளியராக ரேஞ்ச் வந்து ஆல்ரெடி கன்ஃபார்ம் ஆயிருக்கு. புரியுதுங்களா, ரேஞ்ச் வந்து நமக்கு கன்ஃபார்ம். அப்போது இந்த மாதிரி நீங்கள் மார்க்கெட்டை ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி ஒரு ரேஞ்சை பில்ட் பண்ணி உங்கள் ஃபண்டை வந்து கரெக்டாக ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கு உண்டான ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பில்ட் பண்ணும்போது இந்த ஆஃபீஸ் கோயர்ஸ், இதை வந்து ட்ரேடிங்கை பிஸ்னஸாக பண்ணக்கூடியவங்களுக்கு என்ன கிடைக்கிது, ஒரு ரெகுலர் ஒரு வீக்லி இன்கம் எடுக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்கு எது ஹெல்ப் பண்ணுது, மார்க்கெட் ப்ரொஃபைலோடைய அண்டர்ஸ்டாண்டிங் ஹெல்ப் ஆகுது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஸோ இப்போ நீங்கள் வந்து மார்க்கெட்டில்
ப்ரெஷரைஸ்டாக ஃபீல் பண்ணுங்க மார்க்கெட்டை. ப்ரெஷரைஸ் பண்ணிக்காதீங்க. மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். எப்படி மார்க்கெட்டை ஹேண்டில் பண்ணணும், ஃபண்டை எப்படி மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. எப்பயுமே ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. மார்க்கெட் கிட்ட வந்து ஃபைட் பண்ணிகிட்டே இருக்காதீங்க. விட்டதை பிடிக்கணும்னு ஓடாதீங்க. ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்து மார்க்கெட்டை ரிலாக்ஸாக புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கப்புறமா திரும்பவும் என்ன பண்ணுங்கள், மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ண போங்க. ஸோ இந்த மாதிரி இன்றைக்கி இருக்கக்கூடிய பெரிய பெரிய ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நீங்கள் பார்க்கக்கூடிய இன்டர்வியூ எடுக்கக்கூடிய ட்ரேடர் எல்லாருமே மார்க்கெட்டில் அவங்களோட புக்கு எல்லாத்தையும் என்ன பண்ணியிருக்காங்க, 0 ஆகி தான் போயிருக்காங்க. ஆனால் ப்ராப்பராக என்ன பண்ணுவாங்க, ரீஅனலைஸ் பண்ணி போவாங்க. ஆனால் நான் என்னுடைய அட்வைஸ் அது மாதிரி அவசரப்படாதீங்க. மார்க்கெட்டை நல்லா புரிஞ்சுக்கிட்டு அப்புறமா ட்ரேட் பண்ண ஆரம்பிங்க. ஏன்னா பணம் போயிடுச்சுன்னா வராது, ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய இந்தியாவுடைய சிஸ்டம் பிரகாரம் நாலேஜ் இருந்தாலும் மார்க்கெட்டில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நல்லா ட்ரேட் பண்ணுவாங்க சடனாக ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் ஃபேஸ் பண்ணுவாங்க, கேபிட்டல் லூஸ் பண்ணுவாங்க. ஆனால் நாலேஜ் வந்துடும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்துடும். ஆனால் திரும்பவும் மார்க்கெட்டு உள்ளே போகிறதுக்கு எது இருக்காது கையில், கேபிட்டல் இருக்காது. இதுதான் பிரச்சனை. அப்போ அந்த இடத்துல நம்ம அன்னெசரி ஸ்ட்ரெஸ், அதாவது அனுபவம் வந்துடுச்சு, எல்லா விஷயமும் தெரிஞ்சாச்சு, எப்படி மார்க்கெட்டில் பண்ணணும்னு புரிஞ்சிச்சு. ஆனால் அந்த கேபிட்டல் என்ன பண்ணோம், ஸ்டாப் பண்ணோம். அப்போது இப்படி முதல்ல போய் மார்க்கெட்டில் இடிச்சிட்டு கேபிட்டல் விட்டுட்டு அப்புறமா என்னடா பண்ணுறதுன்னு பார்க்கறத விட ஃபஸ்ட்டே ஒரு ப்ராப்பர் அப்ரோச்சாக மார்க்கெட்டை நல்லா லேர்ன் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி இது எப்படி ஒரு பிஸ்னஸாக பண்ணணும் அப்படின்னு நல்லா புரிஞ்சிக்கிட்டு அதுக்கப்புறம் உங்கள் கேபிட்டல் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா என்னாவது உங்களுக்கு சேஃப் ஆகுதா? ஸோ இதை தான் நாங்கள் சொல்கிறோம். ஸோ அவசரப்படாதீங்க, மார்க்கெட் எங்கேயும் போயிடாது. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் அப்ஸ் அண்ட் டவுன்ஸை ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கோம். ஓகே, இப்போ இந்த வீக்லி சார்ட்லேருந்து நம்ம எப்படிலாம் வந்து லெவல்ஸ் பார்க்கணுன்ற உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணும்போது எவிடன்ஸ் பண்ணணும், அதான் முக்கியம். இப்போ வந்து லெவல்ஸ் எல்லாம் எடுத்துருவோம், ஸ்ட்ராட்டஜி டிப்ளாய் பண்ணிவிடுவோம், அதுக்கப்புறம் என்ன பண்ணோம், மார்க்கெட்டில் அந்த லெவல்ஸை வந்து பிரேக் பண்ணோம். அந்த பிரேக் பண்ணும்போது எவிடன்ஸ் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதுதான் அடுத்த எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே ஓகே இப்போ டெய்லி ப்ரொஃபைல் பார்ப்போம். இப்போ டெய்லி ப்ரொஃபைல் பார்க்கும்பொழுது ஸோ லாஸ்ட்டாக நான் வந்து பெல்கோ இது வரைக்கும் ட்ராப் பண்ணியிருந்தேன். இதுக்கப்புறம் பெல்கோ வந்து இங்கே டெஸ்ட் பண்ணிவிட்டு இங்கே ஒரே லெவலாக போயிருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து ஸ்லைட் டைரக்ஷன் இருக்குது. ஸோ மேபி வி கேன் டேக் இந்த ரேஞ்ச் வந்து பெல்கோவை நான் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னா ப்ரைஸ் என்ன பண்ணுது, வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் வந்து, அப்போ பாருங்கள் நம்ம பெல்கோ மெத்தட் பிரகாரம் இப்போ என்ன பண்ணோம், வேல்யூ ஏரியாவுக்கு வெளியில் வந்து திரும்ப இப்படி உள்ளே போகுது ப்ரைஸ் அப்படின்னா டார்கெட் எங்கே, ஃபஸ்ட்டு டார்கெட் தென் செகண்ட் டார்கெட். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போ இந்த இடத்துல நமக்கு என்னது, ஒரு புல் பேக் தேவைப்படுது. புல் பேக் தேவைப்பட்டு ப்ரைஸ் இப்படி உள்ளே போகும்போது யாரோட எவிடன்ஸோடு போகணும், ஸ்மார்ட் மணியோட எவிடன்ஸோடு போகணும். அப்போ ஸ்மார்ட் மணியோட எவிடன்ஸ் என்னது, ஓப்பன் ரிஜெக்ட் ரிவர்சலைஸ் ஃபாஸ்ட்டாக உள்ளே போகுது அப்படின்னா அது ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ். இல்லை இன்னொரு நாள் மார்க்கெட் இடையே பேலன்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஓப்பன் டிரைவில் உள்ளே போகுது, இல்லை ஓப்பன் டெஸ்ட் டிரைவில் உள்ளே போகுது அப்படின்னும் போது அது கரெக்டான ஒரு ஸ்மார்ட் மணியோட ரெஃபரன்ஸ். இல்லை லைட்டாக இங்கேயே பேலன்ஸ் பண்ணிவிட்டு ஒரு சிங்கிள் பிரிண்ட் வச்சு திரும்ப ப்ரைஸ் உள்ளே போகுது, அப்போது இது வந்து ஸ்மார்ட் மணியோட எவிடன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்கிது அப்படின்னும் போது ப்ரைஸ் என்ன பண்ணும், கட்டாயம் உங்களுக்கு திரும்பவும் இந்த லெவலுக்கு வரும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அதே மாதிரி தான் இங்கே பாருங்கள், நிஃப்டிலையும் பெல்கோ போட்டுல பெல்கோ விட்டு வெளியே வந்துருச்சு. அப்போ என்னாச்சு, ஆல்மோஸ்ட் லோக்கு வந்துச்சு ப்ரைஸ் கரெக்டாக. அப்போ இங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு உள்ளே வரும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போது இந்த இடத்துல இதை தான் நம்ம வந்து ஆக்ஷன் மார்க்கெட் தியரி, அதுக்கப்புறம் பெல்கோவோடைய டெவலப்மெண்ட், இந்த மாதிரியான ஃபண்டமெண்டலாக ஒரு ஃபவுண்டேஷனோடு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது உங்களுக்கு இது புரிய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ வந்து கான்டெக்ஸ்ட் வரும். இப்போ இதெல்லாம் முடிஞ்சுது. இப்போ கான்டெக்ஸ்ட்டில் தான் நமக்கு என்ன தெரியும், இது ரிவர்சல் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதான்றதை கான்டெக்ஸ்ட்டில் தான் நம்ம பண்ணுவோம். அப்போ கான்டெக்ஸ்ட் பார்ப்போம். ஓகே, இப்போ கடைசியாக நம்ம எது வரைக்கும் கான்டெக்ஸ்ட் முடிச்சிருக்கோம், இங்கே இந்த லெவல் வரைக்கும் கான்டெக்ஸ்ட் முடிச்சிருக்கோம். இதில் பேங்க் நிஃப்டியில். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு இப்போ இங்கேருந்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கலாம். இது கூட வால்யூம் ப்ரொஃபைல் நீங்கள் பார்க்கலாம். இது மாதிரி உங்களை வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க. அட்வான்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டிட்ட நீங்கள் என்ன பண்ண, திரும்பவும் அப்ரோச் பண்ணும்போது நீங்கள் ப்ளஷராக ஃபீல் பண்ணுவீங்க. ஏன்னா நம்ம வந்து நிறைய லேர்ன் பண்ணி மார்க்கெட்டில் ஃபைட் பண்ணியிருப்போம். ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து மார்க்கெட்டில் விடுறதுக்கான வாய்ப்புகள் கட்டாயம் இருக்குது, ஏன்னா ப்ராபபிலிட்டி. ஆனால் லேர்ன் பண்ணி திரும்ப நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா
என்ன பண்ணாது மார்க்கெட்டு உங்களை எதுவும் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல பேங்க் நிஃப்டியில் இதுக்கு மேலே நமக்கு ரிஜெக்ட் ஆகுது. இப்போ இந்த ரிஜெக்ஷனை நீங்கள் எப்படி வந்து ஃபைன் பண்ணியிருப்பீங்கன்றது கான்டெக்ஸ்ட் ஆகும். இப்போ இந்த ரிஜெக்டை நம்ம எப்படி ஃபைன் பண்ணியிருக்க முடியும்? இந்த இடத்துல மார்க்கெட் ஓப்பன் ஆனது, அப்சைடு போகலை, திரும்பவும் கரெக்டாக அந்த ஹைக்கு வந்து தான் ஃபஸ்ட்டு பீரியட் ஏ பீரியட் உங்களுக்கு முடிஞ்சுது. கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் ஏ பீரியட் ஆஃபுக்கு மேலே என்ன பண்ண முடியல, ப்ரைஸ் போல். அப்போ என்ன ஆகுது, இந்த இடத்துல உங்களுக்கு செல்லிங் ப்ரெஷரை மார்க்கெட்டு ஃபீல் பண்ணுதுன்றத இங்கே எது மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க? செல்லிங் டெய்ல் மூலிமா தெரிஞ்சுக்கிட்டீங்க. கரெக்டுங்களா? இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுது, அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போயிட்டு வந்தது. அதுக்கப்புறம் கீழே வந்தாச்சு. கீழே வரும்போது இந்த ப்ரொஃபைல் என்ன பண்ணும், உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகக்கூடாது அப்படின்ற அந்த கண்டிஷனில் நம்ம வெயிட் பண்ணுறோம். ஏன்னா இது கான்டெக்ஸ்ட்டில் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிடணும். நெக்ஸ்ட் டே வந்து இப்போ இந்த டே முடிஞ்சு போச்சு. இந்த டே முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் டே, இந்த டே வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது. இப்போ இந்த டே எக்ஸ்பேண்ட் ஆகும்போது உங்களுக்கு எங்கே ஓப்பன் இருக்குது, ப்ரொஃபைல் உள்ளதாக ஓப்பனாக இருக்குது. பிலோவில் ப்ரைஸ் என்ன பண்ண முடியல, போக முடியல. ஏன்? இங்கே இடத்துல பையிங் ப்ரைஸ் தான் இருக்குது, நம்ம ஆல்ரெடி கான்டெக்ட் பண்ணியிருக்கோமே. ஓகே, திரும்பவும் இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகுது. இப்போ ரிவர்ஸ் ஆகும்போது இங்கே எது ஆக்டிவாக இருக்குது, இங்கே செல்லிங் டெய்ல் ஆக்டிவாக இருக்குது. அகெயின் இதுக்கு மேலே ப்ரைஸ் போக முடியல. அப்போ நெக்ஸ்ட் டே என்ன பண்ணணும், ஓப்பன் ஆகி அப்சைடில் நம்ம கன்ஃபார்ம் ஆகணும். ஆச்சா இல்லை, ஓப்பன் ஆன உடனே ரிஜெக்ட்டு கீழே வந்தாச்சு. அப்புறம் இந்த லோவை கட் பண்ணும்போது இந்த இடத்துல என்ன வருது, உங்களுக்கு சிங்கிள் பிரிண்ட் வருது. அப்போது இந்த இடத்துல நீங்கள் ரிஜெக்ஷனை நோட் பண்ணிவிட்டு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜியோட வித் ப்ராப்பர் ஹெட்ஜோடு நீங்கள் டிப்ளாய் பண்ணிட்டு வெயிட் பண்ணும்போது மார்க்கெட்டுக்கு ப்ரீத்திங் ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்குறீங்க. 1 2 3rd டே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகுது. என்ன பண்ணலாம், நீங்கள் இது கூடவே அடிஷ்னல் பொசிஷனை நீங்கள் ஆட் பண்ணும்போது உங்களுக்கு பூஸ்டப் ஆகுது. கனெக்ட் பண்ண முடியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல ப்ரொஃபைலை நீங்கள் ஸ்டடி பண்ணி அது பிரகாரம் நீங்கள் அப்ரோச் பண்ணும்போது உங்களுக்கு கனெக்ட் ஆகுது. ஓகே, நான் பேக் டு கான்டெக்ஸ்ட். ஓகே, இப்போ இந்த இடத்துல நம்ம 2 நாளுடைய ரெஃபரன்ஸ் பார்த்தோம். அகெயின் இதை ரெகுலராக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். பார்க்கும்போது உங்களுக்கு டைம் இல்லைன்னா அப்புறமா டைம் எடுத்துகிட்டு பாருங்கள். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எஜுகேஷன். ஓகேங்களா? லெங்க்த்தாக போகுதுன்னு பார்க்காதீங்க. நெக்ஸ்ட்டு இந்த டே உங்களுக்கு ஏற்கனவே நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, இங்கே கான்டெக்ட் பண்ணியிருப்பீங்களா? இப்போ இந்த டே ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி கான்டெக்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன கான்டெக்ட் பண்ணியிருப்பீங்க, இந்த இடத்துல வந்து செல்லிங் டெய்ல் இருக்குது, இந்த இடத்துல லோ இருக்குது. கரெக்டுங்களா? அப்புறம் இந்த டே உடைய லோ, இந்த இடத்துல எனக்கு ஃபெயில்டு ஆக்ஷன் மாதிரி வந்துட்டு ப்ரைஸ் உள்ளே போயிருக்கு. இந்த இடத்துல வந்து ஒரு டெய்ல் இருக்குது, புல் பேக் லோ இருக்குது. இதெல்லாம் நீங்கள் காணும். நெக்ஸ்ட் டே இந்த இடத்துல இருக்கக்கூடிய சிங்கிள் பிரிண்ட் இருக்குது. இந்த சிங்கிள் பிரிண்ட்டை மார்க்கெட் கிளியர் பண்ணணும். ஓப்பன் ஆனோடனே மேலே போக முடியாமல் ரிஜெக்ட் உள்ளே வந்து இந்த சிங்கிள் பிரிண்ட்டும் கிளியர் பண்ணிவிட்டு ப்ரைஸ் என்ன பண்ணுது, உள்ளே வருது பாருங்கள். வந்துடுச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், அப்படியே ஒன் டைம் ஃப்ரேம் மாதிரி உங்களுக்கு ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்த கிளியர் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல சிங்கிள் பிரிண்ட் உங்களுக்கு கிடைக்குது. ப்ரைஸு கீழே வந்தாச்சு. ஓகேங்களா? ஓகே, இப்போது இங்கேருந்து நெக்ஸ்ட் டே, இப்போ நெக்ஸ்ட் 3rd ஜூலை நமக்கு என்ன பண்ணணும், கீழே எக்ஸ்பெண்ட் ஆகி போகணும். ஓகேங்களா? மார்க்கெட் என்ன பண்ணணும், கீழே எக்ஸ்பெண்ட் ஆகி போகணும், டவுன் ஆகணும். மேலே வரதா இருந்தால் என்ன பண்ணக்கூடாது, இந்த இடத்துல இருந்தால் ப்ரைஸ் என்ன பண்ணிருக்கு, கன்சால்டேட் ஆகி கீழே வந்துச்சு. அப்போ இதுக்கு மேலே போகக்கூடாது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? அப்போது இங்கே மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா ஒரு ரேஞ்ச் வச்சு தான் அது மூவ் ஆகுது. முதல்ல இது ஒரு ரேஞ்சை பிக் பண்ணுது, அதுக்கப்புறம் அங்கேருந்து மூவ் ஆகுது. இதுக்கு முன்னாடி இங்கே ஒரு ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் மூவ் ஆகுது. அப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அது ரேஞ்ச் வைஸாக தான் என்ன ஆகுது, மூவ் ஆகுது. அப்போ இந்த இடத்துல நீங்கள் இன்ட்ராடேயில் போய் ஃபைட் பண்ணும்போது கட்டாயம் உங்களால் என்ன பண்ண முடியும், அந்த அப்ஸ் அண்ட் டவுன்ஸ்குள்ளே ஒரு ட்ரேட் ப்ராஃபிட் ஆகும், இன்னொரு ட்ரேடு உங்களுக்கு இம்பேக்ட் ஆகும், திரும்ப ஒரு ரிவெஞ்ச் எடுப்பீங்க. இப்படி தான் நம்ம ஓவர் ட்ரேடுக்கு அது புஷ் பண்ணுது. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் இப்போது ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், அழகாக கான்டெக்ட் பண்ணிகிட்டே நீங்கள் ஃபாலோ பண்ணி லெவல்ஸ் மட்டும் மார்க் பண்ணி நீங்கள் கரெக்டாக நீங்கள் வந்தீங்கனாலே போதும். ஓகேங்களா? இப்போ இந்த டே வரைக்கும் பார்த்துட்டீங்க. இப்போது இந்த டேலேருந்து உங்களுக்கு கான்டெக்ஸ்ட்டில் என்ன கிடச்சி, ஒரு ஹை கிடச்சிச்சு மார்க்கெட்டில். இங்கே மேலே ஒரு ஹை கிடச்சிச்சு, இப்போ இங்கே ஒரு ஹை கிடச்சிச்சு. இதுக்கு மேலே இந்த டேயில் ஒரு ஹை இருக்குது. ஓகேங்களா? இப்போது இங்கேருந்து ப்ரைஸ் இங்கே ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? இங்கே ஓப்பன் ஆன பிறகு நல்லா கவனிங்க, ஓப்பன் ஆன பிறகு உங்களுக்கு கான்டெக்ஸ்ட் பிரகாரம் நெக்ஸ்ட்டு ரெஃபரன்ஸ் நம்ம என்ன மார்க் பண்ணியிருக்கணும்,
ஓகே, இப்போ கொஞ்சம் விஷுவலாக உங்களுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ஃபைன். இப்போ இந்த டே ஓகே, இப்போ இங்கே நீங்கள் கான்டெக்ட் பண்ணணும். இப்போ கான்டெக்ட் பண்ணும்போது ரொம்ப டீட்டெயில்டாக நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இங்கே மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன இருக்குது? இந்த இடத்துல இருந்தால் ப்ரைஸ் என்ன பண்ணுங்க உங்களுக்கு அப்சைடுக்கு மூவ் ஆகிருக்கு. இங்கே வந்து பேலன்ஸ் ப்ரொஃபைல், இந்த பேலன்ஸ் ப்ரொஃபைல் இருந்தால் மார்க்கெட் அப்சைட் பூஸ் ஆச்சு, அகைன் ஃப்ளிப்பு, அகைன் பேலன்ஸு. இங்கேருந்து மார்க்கெட் மேலே போனது, இந்த டேயில் என்ன இருக்குது உங்களுக்கு ரிஜெக்ட் ஆச்சு. ஓகேவா? கிளியரா? இப்போது திரும்பவும் ப்ரைஸ் இங்கேருந்து கீழே போகணும் அப்படின்னா, நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்னது? கிளியருங்களா? இந்த ரெஃபரன்ஸ் இருக்கா? நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ் என்னது? இங்கே ரெஃபரன்ஸ் இருக்குங்களா? இதெல்லாம் வந்து ஒரு ஹை வேல்யூ ஏரியா எடுத்துக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் அந்த பர்டிகுலர் டேயில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைலில். இந்த இடத்துல உங்களுக்கு வால்யூம் ப்ரொஃபைல் போட்டாலும் உங்களுக்கு மேட்ச் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் டே மார்க்கெட்டிங் ஓப்பன் ஆன பிறகு இங்கே பிலோவில் போக முடியல, ரிவர்ஸ் ஆகுது. அபவில் இந்த பேலன்ஸுக்கு மேலே போக முடியல, ரிவர்ஸ் ஆகுது. இங்கே வந்து வேலட்டையில் நடக்குது. இங்கே பாருங்கள், இந்த இடம் வந்து ஃபஸ்ட் டைம் பேக், செகண்ட் டைமும் உங்களுக்கு என்னது கன்ஃபார்ம் ஆகுது. நெக்ஸ்ட் இங்கே அபவில் போகும்போது இந்த லெவலுக்கு மேலே போக முடியல. ஓகேங்களா? கரெக்டாக கான்டெக்ட் பிரகாரம் உங்களுக்கு. அப்போது நீங்கள் ஆல்ரெடி இங்கே டவுன் சைடில் பார்க்கும்போது என்ன பண்ணுவீங்க, நீங்கள் உங்களோட ட்ரைலிங் ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ணிட்டே வருவீங்க. புரியுதா? இப்போ நெக்ஸ்ட் இங்கேருந்து மார்க்கெட் மேலே போகும்போது இந்த இடத்துல என்ன இருக்குது உங்களுக்கு ஒரு சிங்கிள் பிரிண்ட் கொடுத்து. அப்போ இந்த சிங்கிள் பிரிண்ட்டை மார்க்கெட் ரிஜெக்ட் பண்ணக்கூடாது. இப்போ நெக்ஸ்ட் டே மார்க்கெட் இங்கே ஓப்பன் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஏஎன்பி பீரியட் இங்கே உள்ள டி பீரியட் மேலே போயிட்டு இங்கே வந்து என்னாச்சு உங்களுக்கு ஃபெயில்டு ஆக்ஷனாக கிரியேட் ஆயாச்சு. ஃபெயில்டு ஆக்ஷன் கிரியேட் ஆகிடுது. இந்த இடத்துல பையர்ஸ் இருக்க இடத்துல என்ன பண்ணுது உங்களுக்கு மார்க்கெட் நல்ல ஒரு பேலன்ஸ் பண்ணுது. அது பேலன்ஸ் என்னது 1 2 3 4 ஆல்மோஸ்ட் ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல் அமையுது. அப்போ கான்டெக்ட் அப்படியே சேஞ்ச் ஆகுதா? அப்போது இங்கேருந்து மார்க்கெட் வந்தது, இந்த இடத்துல உங்களுக்கு கான்டெக்ட் சேஞ்ச் ஆகுது. இங்கே ஆல்ரெடி டெஸ்ட் ஆகிடுச்சு. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் டவுன் சைட் ட்ரேடை அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஓகே ஆகுதா? அப்போ டவுன் சைட் ட்ரேடை நீங்கள் எப்படி பண்ணியிருப்பீங்க? அழகாக சிம்பிளாக இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் பண்ணிருப்பீங்க. அப்போ என்ன இருக்குது உங்களுக்கு ப்ரைஸ் ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது நீங்கள் இனிஷியேட் பண்ணியிருப்பீங்க. உங்களுக்கு அப்படியே ஃப்ளோ வந்து இந்த இடம். அப்போது இதுதான் உங்களுடைய ப்ராஃபிட் ஏரியா புக் பண்ணியாச்சு. கிளாரிட்டியா? இல்லை, இதிலேருந்து இன்னும் ஸ்ட்ராட்டஜியெல்லாம் மாற்ற முடியும், அது அப்புறமா பார்க்கலாம். ஓகே ஃபைன். இப்போது இந்த இடத்துல உங்களுக்கு என்னாச்சு, இந்த இடத்துல மார்க்கெட் வந்து ஒரு லோ வந்து கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த லோ கன்ஃபார்ம் பண்ண பிறகு அப்சைடில் இருக்கக்கூடிய ரெஃபரன்சஸ் என்னென்ன அது நோட் பண்ணுங்க. இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? இப்போ இந்த டே ஓப்பன் ஆகும். இது வரைக்கும் பார்த்தோம். ஓகேங்களா? இப்போ இந்த டே வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் கான்டெக்ட் பண்ணி ஃபஸ்ட் என்னது, இந்த இடத்துல ஒரு ஃபெயில்டு ஆக்ஷன் ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல ஆல்ரெடி அங்கே ஏற்கனவே இருக்கிற ரெஃபரன்ஸோட கண்டினியூட்டியாக இந்த ரெஃபரன்ஸ் என்ன பண்ணுது உங்களுக்கு ஒரு புல் பேக் வந்திருக்கு. அப்புறம் இந்த ப்ரொஃபைலோட ஹை, நெக்ஸ்ட்டு இந்த இடம் உங்களுக்கு என்னது ஒரு செல்லிங் டே. ஸோ இந்த விஷயம்லாம் உங்களுக்கு கண்ணில் தெரியுது. இப்போ இந்த டே வந்து மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுது, இங்கே க்ளோஸ் ஆன மார்க்கெட்டு இங்கே ஓப்பன் ஆகுது. அப்போது இங்கே ஓப்பன் ஆகும்போது நெக்ஸ்ட்டு உங்களுடைய லேர்னிங் என்ன? இங்கே ஓப்பன் ஆன பிறகு உங்களோட லேர்னிங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். இப்போது இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆன பிறகு இது என்னது ஒரு நல்ல ஒரு பேலன்ஸ் 1 2 3 4 5 6 7 ஆல்மோஸ்ட் ஒரு 10. இது என்னது ஒரு பிபிஓசி. அப்போ பிபிஓசி ப்ரொஃபைலிருந்து மார்க்கெட் என்ன பண்ணும், ஓப்பன் ஆகி இங்கே டெஸ்ட் எடுத்துகிட்டு இங்கே போகுது அப்படின்னா அந்த டேவோட ஹைக்கு மேலே என்ன வரணும், ஸ்மார்ட் மணியோட கன்ஃபர்மேஷன் வந்துச்சுன்னா மார்க்கெட் டைரக்ஷன் ஆகும். அதுக்கான ஆன்சர் இருக்கா? இல்லை, மார்க்கெட் பேலன்ஸ். அப்போது இங்கே என்ன டெம்பரரியாக என்ன கிடையாது உங்களுக்கு ஒரு பி ப்ரொஃபைல் இப்படி கிடையாது. இப்போ இந்த பி ப்ரொஃபைலுக்கு மேலே நீங்கள் அடுத்த கேள்வி உங்களுக்கு என்ன, பி வந்து மார்க்கெட்டில் அட்லீஸ்ட் அடுத்த நாளாவது நமக்கு என்ன வேணுங்க, ஸ்மார்ட் மணி ரெஃபரன்ஸ் வந்துச்சுன்னா மார்க்கெட் டைரக்ஷன் ஆகும். ஏன் இங்கே ஆல்ரெடி ஸ்மார்ட் மணி தான் என்ன பண்ணியிருக்காங்க, மார்க்கெட்டை கீழே தள்ளி விட்ருக்காங்க. அப்போ திரும்பவும் என்ன பண்ணுங்க, ஸ்மார்ட் மணி தான் மேலே கொண்டு போக முடியும். கிளியர்? ஆனால் அடுத்த நாள் என்ன நடந்தது உங்களுக்கு, ஓப்பன். இப்போ இங்கே டெம்பரரியாக கிரியேட் ஆன இந்த பையிங் டெயில் எதுக்கு கிரியேட் ஆச்சு, இந்த பேலன்ஸ்லேயே கிரியேட் ஆச்சு. இப்போ இதுக்கு நடுவில் மார்க்கெட் இருக்குது அப்படின்னு நல்லாவே தெரியுதா? அப்போ எப்படி அது டைரக்ஷனில் போகும், பேலன்ஸ் தான் ஆகும். பேலன்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு பிபிஓசி ப்ரொஃபைல். இப்போ இந்த பிபிஓசி ப்ரொஃபைலுக்கு அப்புறமா இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகிடுச்சு, என்ன பண்ணும், ஹையில் போகிறதா இருந்தால் இதுக்கு மேலே எனக்கு ஸ்மார்ட் மணி கன்ஃபார்ம் பண்ணணும், இல்லை பிலோவில் ஸ்மார்ட் மணி ரெண்டுங்க இல்லை, மார்க்கெட் பேலன்ஸ் ஆகிருக்கு. இப்போது இந்த இடத்துல இப்போ இன்னொரு லேர்னிங், இப்போ இந்த இடத்துல ஒரு
பிபிஓசி ப்ரொஃபைல். இப்போ இந்த இடத்துல ஒரு பிபிஓசி ப்ரொஃபைல். அப்போ என்னதுங்க அது? பேக் டு பேக் பிபிஓசி ப்ரொஃபைல். இப்போ இது என்ன ஆக்ட் ஆகும்? ஒரு ஜோனாக இது ஆக்ட் ஆகும். இந்த ஜோனுக்கு மேலே யார் ஒன்று எனக்கு ஸ்மார்ட் மணி வரணும், இல்லை ஜோனுக்கு கீழே ஸ்மார்ட் மணி வரணும். இப்போ என்னங்க நடந்துச்சு கடைசியாக? ஸ்மார்ட் மணி ப்ரொஃபைல் வந்துச்சா? கிளியர்? இப்போ இந்த இடத்துல ஏன் இங்கே மார்க்கெட் ஸ்டாப் ஆயிடுச்சு? எக்ஸிஸ்டிங் அனாமலி, பையர்ஸ் ஏரியா. கிளியருங்க? கனெக்ட் பண்ண முடியுங்களா? இப்போது மண்டே அன்னைக்கு நமக்கு என்ன வேணும் கான்டெக்ஸ்டில்? கிளாரிட்டி கிடைக்குதுன்னா உங்களுக்கு? அப்போது இந்த இடத்துல நம்ம அவசரப்பட்டு என்ன பண்ணால் உடனே இன்ட்ராடேல போயிட்டு மாட்டிக்கிறோம். அழகாக ஒரு ரெண்டு நாள் ட்ரேடு, ஒரு மூணு நாள் ட்ரேடு அப்படின்ற மாதிரி நீங்கள் மேனேஜ் பண்ண மட்டும் இல்லை, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக நம்ம மார்க்கெட்டை மேனேஜ் பண்ண முடியும். அவங்க ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடில் ஃபைட் பண்ணுறவங்க கிட்ட போய்ட்டு நம்ம எதுக்கு ஹை ஃப்ரீக்வன்சியில் போய் தலையை விட்டுட்டுருக்கணும்? இப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த அனாமலி என்றைக்கு வந்தால் 26th லாஸ்ட் கான்டெக்ஸ்ட் அன்றைக்கி நம்ம பண்ண அனாமலி, கரெக்டுங்களா? அதுக்கு அடுத்த நாள் ஓகேங்களா? அந்த அனாமலியில் திரும்ப இந்த வீக் இப்போ நம்ம கான்டெக்ட் பண்ணும்போது மார்க்கெட் வந்து நிற்குது. கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஓகே. இப்போது நம்ம லெவல்ஸ் என்னென்ன? இந்த இடத்துல இந்த அனாமலி கீழே மார்க்கெட் கன்ஃபார்ம் ஆகணும். நெக்ஸ்ட்டு இந்த இடம் பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு என்ன இருக்குது? 2 ப்ரொஃபைல் நல்ல பேலன்ஸ் ஆகி இங்கேருந்து மார்க்கெட் டைரக்ஷன். அப்போ மார்க்கெட் எங்கேருந்து மார்க்கெட் டைரக்ஷன் லாஸ்ட்டாக நடந்த அந்த வேவு இப்போ என்ன இருக்குது உங்களுக்கு? அது கிட்ட மார்க்கெட் வருது. அப்போ அந்த வேவுக்கு கீழே என்ன பண்ணுற மார்க்கெட்டை கன்ஃபார்ம் ஆகக்கூடாது. எக்ஸாக்டாக வந்துச்சுங்களா? 56,500 லெவல். அப்புறம் அந்த லோ, அடுத்த லோ 56,000. அப்போது ப்ரைஸ் என்னப்பா இதுக்கு கீழே கன்ஃபார்ம் ஆகக்கூடாது. அப்போ இந்த இடத்துல ட்ரேட் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்குது. ஆனால் அது என்ன பண்ணும்? இந்த பி ப்ரொஃபைல் நாளைக்கு அக்செப்ட் ஆகணும். கிளாரிட்டி கிடைக்குங்களா? அப்போ நாளையோட ஓப்பனிங், அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய அந்த இனிஷியல் பேலன்ஸ், அந்த இனிஷியல் பேலன்ஸுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட பிஹேவியர், அந்த மார்க்கெட் பிஹேவியருக்கு அப்புறமா இந்த லெவலில் வந்து மார்க்கெட் எப்படி ஹேண்டில் பண்ணுது அப்படின்றத நம்ம என்ன பண்ணணும்? நோட் பண்ணணும். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? இப்போ இந்த இடம் நான் புரியறதுக்காக இந்த இடத்துல ஒரு ஹைலைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? கான்டெக்ஸ்ட்டுக்காக. இப்போ நம்ம கரண்ட் டேவோட கான்டெக்ஸ்ட். இப்போ கரண்ட் டேவோட கான்டெக்ஸ்ட் நாளைக்கு மார்க்கெட்டு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு பாரு. இப்போது ஃப்ரைடே ஒனி ப்ரொஃபைல் இங்கே என்ன இருக்குது? ஒரு செல்லிங் டெய்ல் ஃப்ரம் திஸ் பிஓசி. ஓகேங்களா? அண்டு இந்த லோ ஏன் மார்க்கெட் இங்கே நிறுத்துச்சு? ப்ரீவியஸாக இருக்கக்கூடிய அனாமலி இங்கே ப்ரைஸை நிறுத்து. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரெஃபரன்ஸ். அதுக்கப்புறம் ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கு உங்களுக்கு? பேலன்ஸ். அதுவும் பேலன்ஸ் என்ன பேலன்ஸ் அமைஞ்சிருக்கு? பிபிஓசியாக அமைஞ்சிருக்கு. அப்போ நாளைக்கு என்னென்னலாம் நோட் பண்ணோம்? பிபிஓசியோடைய பேங்க் நிஃப்டியில் பிபிஓசியோடைய கான்செப்டும் நம்ம நோட் பண்ணணும். அதுக்கப்புறம் கான்டெக்ஸ்ட் வைஸாக என்னது? இந்த ஏஎன்பி அந்த கன்வர்ஷன் நடக்கும்போது இந்த 5700 இந்த லெவல் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுதுன்னு பார்க்கணும். ஓகேங்களா? இது இங்கே இப்போ இந்த லெவலில் உங்கள் ஆக்ட் ஆகும். பிலோவில் வந்தாச்சு அப்படின்னா இங்கே ஏற்கனவே இந்த இடத்துலேருந்து தான் என்ன கொஞ்சம் ப்ரைஸ் லாஸ்ட் வேவ் மார்க்கெட் மேலே வந்துச்சு. அப்போ இந்த இடமும் உங்களுக்கு பையர்ஸோட லொக்கேஷன். கரெக்டுங்களா? அப்போ இன்ஸ்டியூஷன்ஸோடைய பையிங் ஏரியாஸ் எல்லாம் சுற்றி இருக்கா? அப்போ இந்த இடத்த தாண்டி மார்க்கெட் கீழே போகணும் அப்படின்னா அப்போ என்ன பண்ணோம்? ஸ்மார்ட் மணியோடைய ரெஃபரன்ஸு என்ன பண்ணும்? உங்களுக்கு செல்லிங்க்கு கன்ஃபார்ம் ஆகணும். ஓகே. அப்போது என்ன நடந்திருக்கு? செல்லிங்கை இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காங்க? மேக்ஸிமம் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அப்போது இவங்க அப்சர்வ் பண்ணுற லெவலை விட செல்லிங் என்ன பண்ணும்? அதிகமான லெவல் உள்ளே வந்தால் தான் கீழே வர முடியும். அப்போ நம்ம மார்க்கெட் எதுக்கான கேப்பபிளாக இருக்குது? நீங்கள் செல் பண்ண நாங்கள் பை பண்ணுறோம் அப்படின்ற அந்த கேப்பபிளில் தான் இப்போ மார்க்கெட் இருக்குது. அப்போ நம்ம பையிங் கேப்பபிளை விட செல்லிங் கேப்பபிள் அதிகமாக நடக்கணும். அப்போ தான் மார்க்கெட் கீழே இறங்கும். அப்போ இந்த இடத்துல ஒரு வேலட்டைல் கட்டாக இருக்கும். அப்போ இந்த வீக் வந்து கொஞ்சம் வேலட்டைலாக இருக்கும்ன்றது ஒரு கிளாரிட்டி கிடைக்குது. அப்போ இந்த இடத்துல எப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணணும்? இந்த ரேஞ்சை வச்சு ட்ரேட் பண்ணணும். அப்போது ப்ரீமியம் ஹை ஆகிற மாதிரி ஹை லோ ஆகும். இதெல்லாம் இந்த கேம்ஸ்லாம் இதில் நடக்கும். ஓகேங்களா? ஸோ ஹோப் கான்டெக்ஸ்ட் வைஸாக எப்படி பார்க்குறதுன்னு இங்கே பேங்க் நிஃப்டியில் நம்ம பார்த்தோம். ஓகே. மேபி இந்த வீடியோ வந்து 2 பார்ட்டாக கூட உங்களுக்கு அப்லோட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே. செகண்ட் பார்ட் வந்து பார்ப்போம். ஓகேங்களா?